அன்னை தெரசா. நாவல். எழுதியவர் அஜயன் பாலா. பகுதி 6. பெரும் கருணை பெருக்கெடுத்தது. கருணை உள்ள சொற்கள் எளிமையானவை, பேசுவதற்கும் சுலபமானவை. ஆனால் அவை உருவாக்கும் தாக்கம் காலங்கள் கடந்து நிற்கக்கூடியது. சொன்னவர் அன்னை தெரசா. லொராட்டோ சபையிலிருந்து தெரசாவின் வெளியேற்றம் பலருக்கு அதிர்ச்சியை அளித்தது. இந்த பெண் எதை நம்பி மடத்தை விட்டு வெளியேறுகிறார்? மடத்தை தாண்டி அப்படி என்ன பெரிய சேவையை இவர் செய்துவிடப் போகிறார் என பலர் புருவம் நெறித்தனர். திருச்சபை இதுவரை யாருக்கும் தன் விதிகளை தளர்த்தியதில்லை. அது எந்த ஒருவரது தனிப்பட்ட விருப்பங்களுக்கும் செவி கொடுத்ததும் இல்லை. பூட்டியிருந்த அதன் கதவுகள் மேல் தெரசா கருணை என்னும் பூங்கொத்து ஒன்றை வைத்தார். திருச்சபையின் இறுகின கதவுகள் முதன்முறையாக திறந்தன. கால்களை பிணைத்திருந்த கயிற்றை அறுத்து கொண்டு வானில் பறந்து செல்லும் புறாவாக வெளியே வந்தார் தெரசா. இப்போது அந்த புறா வெள்ளை அங்கி உடையில் இருந்து நீல கரை போட்ட வெள்ளை சேலைக்கு மாறியிருந்தது. கல்கத்தா நகர ஏழை பெண்களைப் போல் தலையில் முக்காடு அணிந்தபடி திருச்சபையை விட்டு வெளியே வந்தார் தெரசா. மறுநாள் தன் முன் வந்து நின்ற தெரசாவை ஃபாதர் வான் எக்ஸாம் ஆச்சரியத்துடன் பார்த்தார். இந்த உடைக்கு ஏதேனும் சிறப்பம்சம் இருக்கிறதா தெரசா? ஆம் ஃபாதர், ஒரு மண்புழுவைப் போலவே மாறவே இந்த உடை. ஃபாதர் ஒன்று புரியாமல் தெரசாவை பார்த்தார். புழு எப்படி மண்ணோடு மண்ணாக கலந்து மண்ணுக்கு சேவை செய்து வாழ்கிறதோ, நானும் அதுபோல மக்களோடு மக்களாக கலந்து மக்களுக்கு சேவை செய்யவே விரும்புகிறேன் ஃபாதர். இனி கல்கத்தா குடிசை பகுதி மக்கள் என்னை அந்நியமாக பார்க்க மாட்டார்கள் ஃபாதர். அன்று டிசம்பர் 9, 1948. கையில் வெறும் 5 ரூபாய் பணம், ஒரு பெட்டியுடன் தெரசா தனிநபராக கல்கத்தாவில் தனக்கான வசிப்பிடம் தேடி வீதியில் இறங்கினார். அதுவரை அவருக்கான உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றையும் திருச்சபை பார்த்து கொண்டது. இப்போது அவர் தனிநபர். இன்னும் சொல்லப்போனால் பரந்த கல்கத்தாவில் ஓர் அனாதை. அனாதைகளுக்கு ஆதரவளிக்க புறப்பட்ட அனாதை. எண் 2 லோயர் சர்க்குலர் சாலை எனும் முகவரியில் இருந்த ஒரு கட்டிடத்தின் சிறிய அறை அன்று இரவு அவருக்கான தங்குமிடமாக மாறியது. நாளை முதல் அவர் வீதியில் இறங்க வேண்டும். எங்கிருந்து எப்படி தன் சேவையை துவங்குவது என்ற கேள்வி அவர் மனதை குடைந்தது. அப்போதுதான் அவர் மனத்தில் மோத்தி ஜில் நிழலாடியது. செயின்ட் மேரிஸ் பள்ளியில் தெரசா ஆசிரியையாக பணியை செய்த பொழுது இரவுகளில் ஜன்னல் வழியாக பார்த்து பிரார்த்தனை செய்வாரே, அந்த குடிசை பகுதி தான் மோத்தி ஜில். மறுநாள் அந்த குடிசை பகுதியில் அவரது பாதம் பதித்த போது உள்ளுக்குள் ஒரு சிலிர்ப்பு. தன் முன் ஓடி வந்து சூழ்ந்து நின்ற அந்த ஏழை குழந்தைகளின் பசி நிறைந்த கண்களை கண்டதும் அடங்க முடியாத ஒரு பெரும் கருணை அவருக்குள் பெருக்கெடுக்க துவங்கியது. பள்ளிக்கூடம், அதுதான் இவர்களது உடனடி தேவை. மேலும் சேவையை கல்வியிலிருந்து துவங்குவதுதான் சரியாக இருக்கும். அன்றே ஒவ்வொரு குடிசைக்கும் சென்று சிறுவர்களை தன்னிடம் அனுப்புமாறு அவர்களிடம் சென்று பேசினார். யாரும் அவருக்கு செவி மடுக்கவில்லை. அடுத்த நாள் குறிப்பிட்ட இடத்துக்கு தெரசா நம்பிக்கையற்றவராக சென்றபொழுது அவருக்காக அங்கே ஆடை இல்லாமல் அமர்ந்திருந்தனர் 5 குழந்தைகள். அன்னை தெரசா நாவல் தொடரும்.